ஒரு விஷயம் நடந்தா அதுல என்ன தப்பு நடந்துச்சுன்னு யோசிக்கிறதே கிடையாது. முடிஞ்சத பேசாதன்னு அப்படியே விட்டுற வேண்டியது. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல, கதிரை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை நம்ம வாங்கணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. அவங்க தேடுறது தேடிட்டோம். நம்ம அதுக்காக சும்மாலாம் இருக்க முடியாது. அந்த பணம் கிடைச்சாதான் நமக்கு இங்க மரியாதை இருக்கும். ஏன் ரோகிணி, அந்த பணம் எப்ப கிடைக்கும்னு தெரியல. நாம ஏன் உன் அப்பா கிட்ட கேட்க கூடாது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீயும் சரி உங்க அம்மாவும் சரி, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கிட்ட பணத்தை கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்ன ஜெயில பேங்க் நடத்திக்கிட்டு இருக்காரா, இல்ல ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு இருக்காரா? எப்ப பாரு பணத்துக்காக மட்டும் அவருக்கு போன் பண்ணா, நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல பாசம் எல்லாம் கிடையாது, பணத்துக்காக மட்டும்தான் கால் பண்றான்னு நினைக்க மாட்டாரு? அவரை நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துறது? கொஞ்சமாச்சும் ஹியூமனிட்டியோட பேசு. அதுக்கு இல்ல, அந்த கதிரை கண்டுபிடிக்க லேட் ஆனா எவ்வளோ லேட் ஆனாலும் தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக எங்க அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேடணும். அவனை பத்தி விசாரி. எங்க போய் விசாரிக்கிறது?